ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் ஏங்க, அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? என்னங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? இப்ப எதுக்கு இப்படி ரோட்ல வழி மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஏங்க ஒரு நிமிஷம், உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிட்டு தான் என் அப்பா அம்மாவும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். உங்க அக்கா வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக நான் ஆசைப்பட்ட உங்களை விட்டு கொடுத்துட முடியுமா? நீங்க ஆசைப்பட்டா நான் என்ன விலை கொடுத்து வாங்குற பொம்மைன்னு நினைச்சீங்களா? உங்களை எனக்கு பிடிக்கணும்ல. முன்ன பின்ன தெரியாதால எப்படிங்க உங்களுக்கு பிடிக்கும்? என்னை முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம பழகணும். அப்போதானங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே வரும். அதனால தாங்க நான் உங்களை பொண்ணு கேட்டு உங்க வீட்டுக்கே வந்தேன். எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுல சம்மதிச்சாதான் நான் ஒத்துக்க முடியும். என் அக்கா தான் தெளிவா சொல்லிட்டாங்களே. ஹலோ இருங்க, இப்படி அவசரப்பட்டா எப்படி? வீட்டுல பெரியவங்க வேண்டாம் தாங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சு நீங்களும் என்ன லவ் பண்ணிட்டா அப்புறம் வீட்டுல சொல்லுங்க. அவங்க நம்மள ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். உங்களை எனக்கு பிடிச்சே ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. சொல்லுங்க, பிடிச்சே ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்லல்ல. அதோட நான் வேலைக்கு போகணும். எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ் இருக்கு. இப்படி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். கோகிலா ஒரு நிமிஷம், நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். சோஷியல் மீடியால உங்க போட்டோஸை பார்த்துட்டு அழகுக்காக மட்டும் நான் உங்களை லவ் பண்ணல. கொஞ்ச நாளா உங்களுக்கே தெரியாம நான் உங்களை வாட்ச் பண்ணேன். உங்க அழகுக்கு ஈக்குவலா உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படாம இப்ப இருக்கிற பொண்ணுங்க பசங்களாம் சாதாரணமா பழகுறாங்க. ஆனா நீங்க என் கூட பேசுறத இங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா தப்பா நினைப்பாங்கன்னு பதறீங்க பாத்தீங்களா? உங்களோட இந்த பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் பக்குவமா பதில் சொல்ற விதம், உங்க ஃபேமிலியில நீங்க வச்சிருக்க பாசம், மரியாதை, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட நான் வசதியான வீட்டு பையன், நல்ல வேலையில இருக்கேன், லேக்ஸ் கணக்குல சம்பாதிக்கிறேன், ஸ்மார்ட்டாவும் இருக்கேன்.